உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. உங்களுக்கு மட்டும் பிடிக்காது, உங்கள் வாயில் இருக்க பாக்டீரியாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம். இது ஐஸ்கிரீம் தான், சாக்லேட் ஐஸ்கிரீம். இது இந்த ஐஸ்கிரீமுக்கான ஆட் கிடையாது. உங்கள் பல்லு எப்படி இந்த ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த கேரிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ. சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பல் சொத்தை ஏன் வருது, உங்கள் பல்லில் இருக்கிற குழி மாதிரி, பல்லில் குழி மாதிரி இருக்கும், அந்த குழியில் போய் இந்த நான் சாப்பிட்ட அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் உள்ளே போய் மாட்டி அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது ஆசிட் செக்ரேட் பண்ணுது, கேரிஸ் உருவாகுது. ஸோ இது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த பல்லில் இருக்க அந்த குழியை வந்து சமமாக்கிறோம். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா காகுல் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் செல்ஃப் கிளென்சபிள். அந்த பிட்டை அந்த குழிக்குள்ளே மாட்டாமல் ஈஸியாக அந்த தண்ணியில் போய் அப்படியே உங்கள் வாய் உள்ளே போயிடும். பல்லில் எதுவுமே தேங்கி நிற்காது. அப்படி தேங்கி நிற்கலை அப்படின்றப்போ அங்கே பாக்டீரியா போயும் அங்கே ஒரு வேலையும் நடக்க போகிறதில்ல, பல் சொத்தையும் வரப்போகிறதில்ல. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நாட் ஓன்லி ஃபார் யோர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ் ஹூ ஆர் புது பல் முளைக்குது அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் போடுங்க. ஸோ தட் சொத்தப்பல் வராமல் தடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.